ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, யாராவது உன்னை கேலி செய்கிறாங்களா? என்ன வேலைக்கும் போகாமல் குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்கன்னு உன் செய்கையால் உன் குடும்பத்தை நீயே கஷ்டப்படுத்துகிறதா சொல்கிறாங்களா? பயமே வேண்டாம். கடன்கள் வேற நிறைய இருக்குன்னு அனுதாபப்படுற மாதிரி பட்டுட்டு பின்னாடி சிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியறதா? உன் கர்ம வினையே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டா அப்போ என்னோட அவதாரத்தோட நோக்கம் என்ன? உங்களை எல்லாம் கரை சேர்க்கத்தானே நான் ஷிரடிக்கே வந்தேன். எனக்கே மண்ணகல் விளக்கு ஏற்ற என்ன தர்றதுக்கு யோசிச்ச பொய்யான உலகம் இது. உங்களுக்கு மட்டும் நல்லது செஞ்சுடுமா என்ன? அதனால் எதுக்கும் பயம் வேணாம். கடவுள் கொடுப்பார் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இரு. அது போதும், சரியா? உனக்கு ஏன் மேலே சின்ன அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் நீ என்ன சொல்வ தெரியுமா? சாயால் எல்லாமே முடியும்னு சொல்வ. கொஞ்சம் அதிகமாக நம்பிக்கை இருந்தால் என்ன சொல்லுவ? சாய் எனக்கு கண்டிப்பாக செஞ்சு தருவார்னு சொல்லுவ. அதுவே உனக்கு என் மேலே நிறைய பெரிய அளவு நம்பிக்கை இருந்தா, அட என்னப்பா இது, நடந்தே முடிஞ்சிருச்சு, நான் ஏன் தேவையில்லாமல் கவலைப்படணும்னு சாய் அருமையாக நடத்திட்டாருன்னு எனக்கு நன்றியே சொல்லுவ. சரிதானே? என்னால் உனக்கு நடக்காத காரியங்கிறது நிச்சயமாக இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீ விரும்பியது இப்போ நடக்கலை, அவ்வளவுதானே. அதுக்காக ஏன் அழற? ஆனால் கூடிய விரைவில் நடக்கும். மங்களகரமான சுப நிகழ்வு உன் வீட்டில் நடக்கும். அதை நானே நடத்தி தருவேன். அதனால் தேவையில்லாமல் அழாத. உன் கண்ணீரை தொடச்சிக்க. தேவையில்லாமல் எந்த விஷயத்துக்காகவும் அழறத முதல்ல நிறுத்து. நான் உன் கூடவே இருக்கிறத முதல்ல உணரு. ஷிரடிக்கு புறப்பட்டு வருகிறாயா? உனக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். காத்திருப்பேன் உன் வருகைக்காக. இன்று எனக்கு சமர்ப்பணம் செய்த இனிப்பை தானம் செய். காரியம் கைகூடும் விரைவில். ஜெய் சாய்ராம்.